மீளமந்தோ உள்ளன யாரிதழ் செல்வோன்றிலைவா மாண்புயர் தோன்களுமாய் மாண்புயர் தோன்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் இறை கன்னிகையே எங்கள் காவலாம் சூசை தந்தையும் மங்களங்கு இங்கு சொல்லி இங்கு பாடுவோம் கன்னி தாயாரின் பத்ததி அல்லவோம் கன்னி தாயாரின் பத்ததி அல்லோ தென்னி மகுடம் தினெந்தி கோத்தவா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபன். ஆட்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல ஆட்சி ஷி வாஸ் அ வெரி குட் மதர். எல்லா பிள்ளைகளையும் அவங்க ரொம்ப நேர்த்தியாக அழகாக அவங்க வளர்த்துருக்காங்க. அதுக்காக நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன இன்ஸ்டன்சஸ் ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது யூஸ்வலாக மதுரைக்கு போகிற வழக்கம் உண்டு. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டருக்கு ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒன்று கொடுவோம். ஸோ அப்போ நாங்கள் எப்போல்லாம் மதுரைக்கு போகிறோமோ பேர பசங்க நாங்கள் சின்ன வயசில் நாங்களே குளிச்சுக்க கூடாது. எப்போ போனாலும் ஆட்சி அவங்க கையால் குளிப்பாட்டுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பென்சன் ஐயா போவார், அதுக்கப்புறம் அம்மு போவா, அதுக்கப்புறம் நான் போவேன். இது மாதிரி ஃப்ரம் எல்டஸ்ட் டு யங்கஸ்ட் ஆட்சி தான் குளிப்பாட்டுவாங்க. குளிக்கணும், நம்மளா குளிக்கணும்னு நினச்சாலும் அது முடியாது. ஸோ இது மாதிரி ஆட்சி அவங்களோட அன்பை அந்த மாதிரி அவங்க வெளிப்படுத்தினாங்க. பியூட்டிஃபுல் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஹர் லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படியே நாங்கள் எல்லோரும் வளர்ந்தோம். வளரும்போது நாங்கள் ஆட்சி கூட சேர்ந்து எப்போவுமே ஏதாவது காமெடி பண்ணிகிட்ருப்போம், ஏதாவது சிரித்து ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். அந்த ஆட்சி அது ரொம்ப அவங்க ரசிப்பாங்க அப்படின்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அது அவங்க ரொம்ப ரசித்து அவங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் எப்போல்லாம் ஒன்று கூடி அவங்கக்கிட்ட பேசுகிறோமோ. என்ன பண்ணாங்க? எதுவுமே வாங்கி தரலையா உங்களுக்கு? என்ன வாங்கி தரல? பலகாரம் எதுவுமே வாங்கி தரலையா? எதிரொலி
போதும் அருள் தரும் ஒரு நாமம் இயேசுவின் திருநாமம் இயேசுவின் திருநாமம் இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே எந்நாளுமே சங்காக முழங்கிட வேண்டும். உள்ள பாடுங்க. மணமகளே மணமகளே வா வா உடன் இருக்கும் உங்கள் வாசலில் எல்லாம் நல்லா இருக்கட்டும். எல்லா பேர பேச்சுகளும் நல்லா இருக்கட்டும். எல்லா மருமகளும் நல்லா இருக்கட்டும். போதும், அது வரும். என்னை பாருங்க. அண்ணனை பாருங்க, அண்ணனை பாருங்க. நாங்க இன்னும் ரெடி ஆகல. ரெடியா? கொடுங்க. அத்தை கூட அத்தை ஏமாத்தாதீங்க அத்தை, பாவத்தை. ஏதோ சாப்பிட்டாச்சா? அவர்லாம் வேணாம். நீங்க 50 வயசுல எப்படி இருந்தீங்க சொல்லுங்க. 50 வயசு தான் ஆகுது. ஆகலையா? சரி, ஒரு 20-25 வயசுல எப்படி இருந்தீங்க? இந்த பிள்ளை என்னெல்லாம் பேசுறாண்டவே, பார்க்கலாண்டவே. நான் எல்லாரும் நல்லா இருக்கேன். என்னோட ஜபம் ஒரு பாலுண்டா தெரியுமே. இந்த கையை வச்சு போடுறேன். அது மாதிரி அன்பு 4 மினிட் அது படிங்க படிங்க பார்க்கலாம். நிச்சயமாக நான் உன்னை எந்தை நதிக்கு உன்னை பெருமைப்படுத்துவேன். தீ வைத்து உன்னை பெருமைப்படுத்துவேன். அருள் நிறைந்த மரியே, அருள் என்ற மத்தியே வாழ்க. கர்த்தர் பிள்ளைனே வெற்றி ஆசிரியத்தை வைத்தவன் விளையாட்டு கன்னியாகி இயேசு ஆசிரியை பெற்றவரே புனித மரியே, மாதாவே எப்பொழுதும் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண வேலையிலும் எங்களுக்காக பேசிக் கொள்ளும். ஆமென். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார்.
தேங்க் காட் ஃபார் ஆச்சிஸ் லைஃப். இவ்வளோ நாள் காட் வந்து ஆச்சியை வந்து bless பண்ணி ஒரு ஹெல்த்தி லைஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் we all believe that she is with her heavenly father now. I thank God for her life. Thank you all.